இனிய காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம கதையை கேட்குறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அத்தகைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்போது நம்மளுடைய மூளை புத்துணர்ச்சி பெறுது. நம்ம சிந்திக்கக்கூடிய திறனும் இந்த கதை பகுதி மூலம் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? ஸோ நம்ம இந்த பாடத்தில் கதையை பற்றி பார்க்கலாம், சரியா? பாடம் 3, யானைக்கும் பானைக்கும் சரி. இந்த கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்குதான் அது. ஸ்டூடெண்ட்ஸ், மரியாதை ராமன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்குகளை விசாரிக்கக்கூடியவர், சரிங்களா? இவர் தான் வழக்குகளை விசாரித்து சரியான தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர். யார் அப்படின்னா மரியாதை ராமன், சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா, இவர்கிட்ட விசித்திரமான வழக்கு வருது. விசித்திரமான அப்படின்னா வேடிக்கையான வழக்குன்னு சொல்லலாம், அதிசயமான வழக்கு என்று சொல்லலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் இவர்கிட்ட வருது. இது யார் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் மேலே அரபு வணிகர் ஒருவர் வழக்கு தொடுக்கிறாரு, சரிங்களா? அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பித் தரச் சொல்லுங்கள் என்று கூறினார். அரபு வணிகர் மரியாதை ராமன் கிட்ட போய் என்னன்னு சொல்கிறாரு? ஐயா, நான் இந்த உழவர்கிட்ட அவருடைய மகன் திருமண விழாவிற்கு ஊர்வலம் விடுவதற்காக நான் என்ன பண்ணேன்? என்னுடைய யானையை இரவலாக கொடுத்தேன். இரவல் என்றால் கடன். கடனாக கொடுத்த யானை அந்த ஊர்வலத்தில் என்னுடைய யானை என்ன ஆயிடுச்சு? இறந்துருச்சு. என்னுடைய இறந்த அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரபு வணிகர் மரியாதை ராமன் கிட்ட போய் சொல்கிறாரு. உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானைதான் வேண்டுமென அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். உழவர் மரியாதை ராமன் கிட்ட என்னன்னு சொல்கிறாரு? ஐயா, நான் அந்த யானையை ஊர்வலத்துக்காக வாங்கினது உண்மைதான். ஆனால் அந்த யானையை நான் ஊர்வலத்தில் விடும்போது அந்த யானை என்ன ஆயிடுச்சுன்னா தற்செயலாக இறந்து போய்விட்டது. தற்செயலாக அப்படின்னா எதிர்பாராத விதமாக, அதாவது எதேச்சையாக இறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்? அந்த யானைக்குரிய விலையையாவது, அதாவது என்ன விலை போகுதோ அந்த யானை, அந்த விலையை நான் கொடுத்துட்றேன். இல்லைனா வேறு யானையாவது நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த அரபு வணிகருக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். இதை நான் எத்தனையோ முறை அந்த வணிகர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த வணிகர் என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு. இறந்து போனால் அதே யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தா நான் எப்படி இறந்து போனால் அதே யானையை திருப்பி தர முடியும்? நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? மரியாதை ராமன் கிட்ட சொல்லி உழவர் வருத்தப்படுறாரு. உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம். உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். ஸ்டூடெண்ட்ஸ், அரபு வணிகரும் உழவர் இவங்க 2 பேருமே சொல்கிறத மரியாதை ராமன் கேட்டுட்டு இருந்துட்டு
பின் 2 பேத்தையும் என்ன பண்ணுறாரு, அவர் அருகில் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாருங்கள், அங்கே நம்ம இந்த வழக்கை விசாரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, 2 பேத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. பின் உழவரை மட்டும் என்ன பண்ணுறாரு, தனியே கூப்பிட்றாரு. மரியாதைராமன் யாரை தனியாக கூப்பிட்றாங்க, உழவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நீங்கள் வந்து நாளைக்கு நீதிமன்றத்திற்கு நீங்களாக வர வேண்டாம், நாளைக்கு நான் அந்த வணிகரை உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அவர் வரும்போது நீங்கள் கதவுக்கு பின்னாடி பழைய பானைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வையுங்கள். கதவை வந்து என்ன பண்ண வேண்டாம், தாழ்பால் போட வேண்டாம். நீங்கள் தாழ்பால் போடாமல் கதவை வந்து மூடி வச்சிருங்க. பின்னர் நடப்பதை நம்ம நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உழவரை அனுப்பி வைக்கிறாரு. உழவரும் மரியாதைராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டுக் கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள, கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம் பானைகள் இவை. இவற்றை எல்லாம் உடைத்து விட்டீரே. உம்மை சும்மா விடப் போவதில்லை. எனக்கு இதே பானைகளை திருப்பித் தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதைராமன் சொன்னது போலவே உழவர் என்ன பண்ணார், பழைய பானைகள்லாம் கதவுக்கு பின்னாடி அடுக்கி வைக்கிறாரு. அப்போ யார் வரா, அப்போ வந்து வணிகர் அவங்க வீட்டுக்கு வராரு. எப்படி வராரு வணிகர், நல்லா ஆத்திரத்துடன், ஆத்திரம் அப்படின்னா கோபம், நல்ல கோபத்தோட அந்த உழவர் வீட்டுக்கு அந்த வணிகர் வராரு. சரிங்களா? அப்படி வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு கதவு மேலே கை வச்சு அவர் கதவை தட்டுறாரு. அப்படி சட்டுன்னு கை வச்சு தட்டும்போது என்ன ஆகுது, கதவு வேகமாக நகருது. அப்படி நகரும்போது அவர் கதவுக்கு பின்னாடி அடுக்கி வைத்திருந்தார் இல்லைங்களா, அந்த பானைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்து ஒவ்வொன்றா நொறுங்கிடுச்சு. நம்ம கதவை தட்டும்போது கதவுக்கு பின்னாடி இருக்கிற பானை கீழே விழுந்துடும் இல்லையா. இவர் வந்து கோபம் இல்லாமல் வந்திருந்தா, அவர் அப்படியே கூப்பிட்டுருந்தா அந்த செயல் நடந்திருக்காது. ஆனால் வணிகர் என்ன பண்ணிட்டாரு, கோபத்தோட கதவை தட்டிட்டாரு. அதனால் என்னாச்சு, கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பானைகள்லாம் கீழே விழுந்து நொறுங்கி விட்டது. இதை கண்ட உழவர் என்ன பண்ணுறாரு, நல்லா சத்தம் போடுறாரு. ஐயோ, என்னுடைய பானை உடைந்து விட்டது, என்னுடைய பானையை நீங்கள் திருப்பி தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சத்தம் போடும்போது வணிகர் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, முழிக்கிறாரு. இருவரும் நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதைராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பித் தர வேண்டும் என்கிறீர். உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பித் தர வேண்டும் என்கிறார். ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பித் தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார் என தீர்ப்பு அளித்தார். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதைராமன், ஐயா வணிகரே, உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். அரபு வணிகர் உழவர் வீட்டில் இருக்கக்கூடிய பானையெல்லாம் உடைத்ததுக்கப்புறம் 2 பேரும் எங்கே போகிறாங்க, நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. அங்கே நீதிமன்றத்திற்கு போய் உழவர் வீட்டில் நடந்தது எல்லாமே ஒன்று விடாமல் வணிகர் மரியாதைராமன் கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட மரியாதைராமன் அரபு வணிகர்கிட்ட, ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உன்னுடைய அருமையான யானையை நீ என்ன பண்ண, உயிருடன் திருப்பி கேட்ட இல்லையா? இறந்து போன அந்த யானையை நீ எப்படி திருப்பி கேட்டையோ அதுபோல தான் நீயும் உழவர் வீட்டில் அந்த உடைச்ச
அந்த பழம் பானைகளை, அதாவது பழைய பானைகளை நீயும் திருப்பி தரணும். நீ பழைய பானைகளை திருப்பி தந்துட்ட அப்படின்னா உழவர் என்ன பண்ணுவார், உன்னுடைய இறந்த யானையை திருப்பி தந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. உழவர் சொன்னதுக்கு மரியாதைராமன் என்னன்னு சொல்கிறாரு, நீ பானையை கொடு, அவர் யானையை கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீர்ப்பு அப்படிங்கிறத ஆணித்தரமாக யார்கிட்ட சொல்கிறாரு, அரபு வணிகர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட அரபு வணிகர், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் எப்படி அந்த பழைய பானையை தர முடியும். உடனே மரியாதைராமன் இருந்துக்கிட்டு, ஐயா வணிகரே, உன்னாலே அந்த உடைஞ்சி போன அந்த பழைய பானைகளை திருப்பி தர முடியாது என்றால் அந்த உழவரால் மட்டும் எப்படி இறந்து போன அந்த யானையை திருப்பி தர முடியும். அதனால் நீ உடைத்த அந்த பானைக்கும் இறந்து போன உன்னுடைய யானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அரபு வணிகர் செய்த தவறை சுட்டி காட்டணும் என்பதற்காக மரியாதைராமன் என்ன பண்ணார், உழவரை தனியே அழைத்து அந்த பானைகளை அடுக்கி வைக்க சொல்லி அந்த பானைகளை உடையும்படி செய்கிறாரு. அப்படி உடையும்படி செய்து அதை திருப்பி கேட்கும்போது அந்த அரபு வணிகர் என்ன பண்ணுறாரு, திருப்பி தர முடியாதனால தன்னுடைய செயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவர் அந்த தருணத்தில் உணர்ந்து கொள்கிறாரு. அரபு வணிகரும் உழவரும் நீதியை கேட்டு வரும்போது அந்த நீதியை சரியான முறையில் விசாரித்து சரியான தீர்ப்பை மரியாதைராமன் வழங்குறாரு. சரிங்களா? இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற நீதி தான் நீங்கள் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அரபு வணிகருடைய யானை இறந்து போயிடுச்சு இல்லையா, அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எதிர்பாராத விதமாக நடந்து முடிந்து விட்டது. அதை நம்ம எப்படி அதை செயல்படுத்தணுமோ அந்த விதத்தில் செயல்படுத்தியிருக்கணும். ஆனால் வணிகரோ என்ன பண்ணிட்டாரு, அவருடைய யானை இறந்துருச்சு அப்படிங்கிற கோபத்தில் அவர்கிட்ட அதே யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. அவருடைய அந்த தவறான செயலை உணர்த்துவதற்காகத்தான் மரியாதைராமன் இத்தகைய செயலை செய்தார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னா புத்தி செயல்படாமல் போய்விடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போதும் கோபத்தோடு செய்யாமல் கொஞ்ச நேரம் நிதானித்து தெளிவுடன் செய்தல் வேண்டும். கோபம் இல்லாமல் அதை தவிர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நமக்கு சிறந்த முறையில் அமையும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பாடத்தில் உள்ள சில சொற்களுக்கு பொருள் அறிவோம். விசித்திரமான, அதிசயமான, வேடிக்கையான, இரவல், கடன், தற்செயலாக, எதிர்பாராமல் அல்லது எதேச்சையாக, பழம்பானைகள், பழைய பானைகள். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் கதையும் இந்த கதையில் உள்ள சில சொற்களுக்கு பொருளும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் இது போன்ற அறிவார்ந்த கதைகளை நூலகம் சென்று படித்து மகிழுங்கள். இத்தகைய அறிவார்ந்த கதைகளை படிக்கும்போது நமக்கு அறிவு மேம்படுகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, படிக்கக்கூடிய திறனும் வளர்கிறது. நாம் தங்குதடையின்றி படிப்பதற்கு இது போன்ற சிறுகதைகள் நமக்கு உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் நூலகம் சென்று வாசித்து மகிழுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இது போன்ற அறிவார்ந்த கதைகள் நூலகத்தில் மட்டுமில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், அதாவது தாத்தா பாட்டி, இவங்கக்கிட்டேயும் கதைகள்லாம் உட்காந்து கவனிங்க, அதாவது கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக வருவதற்கு இவை உதவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.